Hola! Vacation to Bali starts from rupees 22,999 only. GT Holidays. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்ந்து செல்கிறதா நீங்க பாக்குறீங்க? ஆனால் இவர் இதில் வந்து வெட்டிட்டு ஓடும்போது அவங்களுடைய முகமெல்லாம் பதிவாயிருக்கு சிசிடிவியில். அதனால சரண்டர் ஆனவங்களுக்கும் அந்த சிசிடிவிக்கும் முகம் இதெல்லாம் ஒத்து போச்சுன்னா அப்போ இவங்க தான் கொலை பண்ணாங்கங்கிறத நம்ம உறுதிப்படுத்தணும். முக்கியமான கொலையாளி வந்து இப்போ என்கவுண்டரில் போட்டிருக்காங்க. இவருடைய ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பல சந்தேகங்கள் இருக்குது. இன்னும் சில பேர் ஒரு அமைச்சருடைய இதுக்கிட்ட போய் இவர் தலையிட்டார் குடும்ப விஷயத்தில், அதனால் அவங்க மேலேயும் சந்தேகம் இருக்குது. இது மாதிரி பல சந்தேகங்கள் எழுப்பப்படுது. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் குற்றத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளி சுடப்பட்டது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அத்தனை என்கவுண்டர்லையும் எடுத்தீங்கன்னா ரவுடி எலிமெண்ட்டை தான் அவங்க சுட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு குற்றத்தில் குற்றம் சுமத்தப்பட்டு அவர் கஸ்டடியில் இருக்கும்போது சுட்டதுங்கிறது என்கவுண்டர் மற்ற இதில் வரவே வராது. ஆற்காடு சுரேஷை கொலை செய்ததற்காக பழி வாங்கினாங்கன்னு சொல்கிறதுக்கு வலுவான ஆதாரம் இல்லை. ஏன்னா ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கில் ஆம்ஸ்டாங் மேலே எஃப்ஐஆரே இல்லை. ஆம்ஸ்டாங்கை எதிர் சிறப்புக்கு வாதாடினார் அப்படின்னா கூட அவங்க அவருடைய கொலைக்கு பழி தீர்த்தோம்னு தானே சொல்கிறாங்க. திட்டமிட்டு சதி பண்ணி என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அரசியல் கட்சியினுடைய கருத்தாக இருக்குது. நீங்களும் அதை வந்து அப்படி தான் சொல்ல வர்றீங்களா? இல்லை, பொதுவான கருத்து அப்படி தான் வரும். இப்போ ஒருத்தர் தானே வந்து இப்போ என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காங்க, மீதி 10 பேர் இருக்காங்கல்ல. அந்த மூளையாக செயல்பட்டது யாருங்கிறது தான் முக்கியம். இப்போ எதிர்கட்சிகள்லாம் என்ன வந்து சந்தேகத்தை எழுப்புறாங்கன்னா, உண்மை குற்றவாளி இவங்க கிடையாது, இவங்களுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அதுதான் முதல்ல ஆரம்பத்திலே திருமாவளவன் என்ன சொன்னார், சிபிஐ என்கொயரி போகணும்னு. ரஞ்சித் என்ன சொன்னார், டைரக்டர் சிபிஐ. அப்போ அவங்கெல்லாம் நெருக்கமானவர்கள். எப்போ கேட்பாங்க தெரியுமா? ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இருந்தால் தான் சிபிஐ என்கொயரின்னு கேட்பாங்க. போலீஸ் ஆளுகையில் இருக்குது, ஆளுங்கட்சியில் இருக்குது. அவருடைய ஃபோன் கால் அல்லது மற்றவங்களுடைய ஃபோன் கால்லாம் வச்சு அந்த யார் வந்து உண்மையான குற்றவாளி அப்படிங்கிறத நெருங்கிட முடியாதா? அதுதான், ஃபோன் மூலமாக பேசியிருந்தா நெருங்கியிருக்கலாம். நேரடியாக பேசியிருந்தாங்கன்னா. அருண்குமார் என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு புரியிற பாஷையில் நாங்கள் வந்து எல்லாமே பண்ணுவோம். கரெக்டு, அப்படி தான் பண்ணணும். அப்போ தான் ரவுடிசத்தை அடக்க முடியும். அது அருண் வந்து ஒரு ஃபிட்டான ஆள் இருக்குது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் காவல்துறை அதிகாரியும் வழக்கறிஞருமான வரதராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தான் வந்து மும்முரமாக வந்து தமிழ்நாட்டில் பேசப்பட்டுருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட வந்து நேற்று வந்ததை நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்பாக வந்து திருவேங்கடம் அப்படிங்கிற நபர் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் காவல்துறையினால். என்கவுண்டர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்ந்து செல்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஒரு 6 பேருக்கு மேலே சரண்டர் ஆகியிருக்காங்க. சமீப காலமாக குற்றவாளிகளுடைய டெக்னிக்கே என்னென்னா, கொலை ஒருத்தம் பண்ணுவான், சரண்டர் வேற ஆள் வந்து பாவாங்க. சரண்டர் ஆகிட்டாங்கன்னா உண்மையான கொலையாளியை தேடாமல் விட்டுடுவாங்க. அப்போ என்ன ஆகும், சரண்டர் ஆனவங்களை கொண்டு போய் இவங்க கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் போட்டு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சு போனால் அவங்களுக்கு குற்றத்தை நிரூபிக்க முடியாது. ஏன்னா அவங்க கொலையாளி இல்லைல்ல. அப்போ சட்டத்திலேருந்து அவங்க தப்பிச்சிடுவாங்க. ஸோ போலீஸை திசை திருப்புவதற்கு சமீப காலமாக இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் இவர் இதில் வந்து வெட்டிட்டு ஓடும்போது அவங்களுடைய முகமெல்லாம் பதிவாயிருக்கு சிசிடிவியில். அதனால் சரண்டர் ஆனவங்களுக்கும் அந்த சிசிடிவிக்கும் முகம் இதெல்லாம் ஒத்து போச்சுன்னா அப்போ இவங்க தான் கொலை பண்ணாங்கங்கிறத நம்ம உறுதிப்படுத்திடலாம். அதனால் எடுத்தோடனே சரண்டர் ஆகிட்டாங்க, அதனால் வந்து இது வந்து பொய்யான குற்றவாளிங்கிற முடிவுக்கும் வந்துட முடியாது. காவல்துறை விசாரணையை முடிக்க விட்டு பண்ணணும். சரி, அப்போ அந்த இப்போ பிடிப்பட்டவங்க சரண்டர் ஆனவங்க உண்மையான கொலையாளிகள் அப்படின்னு காவல்துறை முடிவுக்கு வந்திருக்காங்க. காரணம் சிசிடிவி தான். முக்கியமான கொலையாளி வந்து இப்போ என்கவுண்டரில் போட்டிருக்காங்க. இவருடைய ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பல சந்தேகங்கள் இருக்குது. ஏன்னா அந்த ஆற்காடு சுரேஷுங்கிறவங்க கொன்னதுக்கு பழிக்கிறவங்கிறது இவங்க சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் இதற்கு பின்னாடி ஆருத்ரா விஷயம் வந்து ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது. இன்னும் சில பேர் ஒரு அமைச்சருடைய இதுக்கிட்ட போய் இவர் தலையிட்டார் குடும்ப விஷயத்தில், அதனால் அவங்க மேலேயும் சந்தேகம் இருக்குது. இது மாதிரி பல சந்தேகங்கள் எழுப்பப்படுது. அப்போ தீவிர விசாரணையில் தான் வந்து உண்மை வெளியிட வரும். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் குற்றத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளி சுடப்பட்டது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அப்படிங்கிறது தான் என்னுடைய.
இதுக்கு முன்னாடி எத்தனையோ என்கவுண்டர் காவல்துறையில் நடந்தது. நான் காவல்துறையில் இருக்கும்போது வால்டர் தேவாரம் நிறைய என்கவுண்டர் பண்ணார். அந்த தருமபுரி சைடெலாம் நக்சலைட் இதெல்லாம் வரும்போது நிறைய என்கவுண்டர் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2001 விஜயகுமார் கமிஷனராக இருந்தார். வீரப்பனை இது பண்ண சுட்டு கொன்ற விஜயகுமார் கமிஷனராக இருந்தார். அப்போல்லாம் நான் காவல்துறையில் இருந்தேன். 11 என்கவுண்டர் பண்ணார். அவர் கமிஷனராக வந்த உடனே 11 என்கவுண்டர். அதுக்கப்புறம் திரிபாதி கூட சில என்கவுண்டர் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ஜாங்கிட் அந்த அவங்க ராஜஸ்தானில் போய் பவாரியா குற்றவாளிகள் இது பண்ணும்போது என்கவுண்டர் பண்ணார். எல்லாத்துக்கும் மேலே பொன்மாணிக்கவர் நிறைய என்கவுண்டர் பண்ணியிருக்காரு. ஆனால் அத்தனை என்கவுண்டர்லையும் எடுத்திங்கன்னா ரவுடி எலிமெண்ட்டை தான் அவங்க சுட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு குற்றத்தில் குற்றம் சுமத்தப்பட்டு அவர் கஸ்டடியில் இருக்கும்போது சுட்டதுங்கிறது என்கவுண்டர் மற்ற இதில் வரவே வராது. அவங்க என்ன சொல்கிறாங்க, காவல்துறை தரப்பாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இயற்கை உபாதையின் காரணமாக ஒரு இடத்துல நிப்பாட்டப்படுது, அங்கே வந்து அவர் தப்பிக்க முயன்றார் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து சொல்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல வந்து அவர் சுட பார்த்துருக்கார், உடனடியாக காவல்துறையினர் சுட்டுட்டாங்க அப்படிங்கிறதான் காவல்துறைப்புடைய ஒரு கருத்தாக இருக்குது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சுட பார்த்துருக்காரு அப்படிங்கும்போது துப்பாக்கி அவர் கைக்கு எப்படி போச்சு? அவர் இருக்கிறது ஜுடிஷியல் கஸ்டடி. ஜெயிலில் தானே போட்டாங்க அவரை. முதல்ல ரிமாண்ட் பண்ணாங்கல்ல, ரிமாண்ட் பண்ணும்போது ஜெயிலில் வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் அவுத்துட்டு தான் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜெயிலில் இருந்து போலீஸ் கஸ்டடிக்கு கொண்டு வரும்போது எந்த ஆயுதமோ இதோ இல்லாமல் தான் வரும். அங்கே அவர் அந்த இயற்கை உபாதை கழிப்பதற்காக போகும்போது அவர் எங்கேயோ பதுக்கி வச்சிருக்கிறார் ஒரு இடத்துல, அந்த இடத்துலேருந்து வந்து துப்பாக்கியை எடுத்து இவங்களை சுட பார்க்குறாங்க அப்படிங்கிறதான் காவல்துறை தரப்பாக சொல்லக்கூடிய. அது நம்பகத்தன்மை அதில் வந்து அதிகம் இல்லைன்னு அவங்களுடைய நம்பகத்தன்மைங்கிறது அவர் கரெக்டாக எடுத்தார் அப்படிங்கிறது. அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறபடி ஒரு கொலை குற்றவாளிகள் எல்லாம் சங்கிலி இது கை விலங்கு போட்டு தானே கொண்டு போவாங்க, சாதாரண இதில் கொண்டு போவாங்களா? அதனால் எப்போதுமே அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை அப்படிங்கிறார். எப்போவுமே ஜுடிஷியல் கஸ்டடி இருக்கிறவங்கள சுடக்கூடாது. அவன் தப்பிச்சு போகணும், அவன் திருப்பி நம்மளை தாக்குனா உள்ளேருந்து எடுத்தான் அப்படிங்கிற தியரியெல்லாம் நீங்கள் ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம். அது உண்மையாக இருந்தாலும் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம் மக்கள். அப்போ இவங்க அஜாக்கிரதையாக இருந்திருக்காங்க. அந்த குற்றவாளி ஒரு கொலை குற்றவாளி, கொலை இது சுமத்தப்பட்டவன், அவனை ரொம்ப சாதாரண குற்றவாளி போல் கூட்டிகிட்டு போயிருக்காங்கங்கிறது தானே ஒரு இது வரும். இல்லை, நீங்கள் சொல்கிறது அலட்சியமாக காவல்துறை இருந்திருக்காங்க, அதன் காரணமாக இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதாவது கை விலங்கெல்லாம் போடாமல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆம்ஸ்ட்ராங்கை முதல்ல வெட்டினது திருவேங்கடம் தான். அவர் தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தையே வந்து பிளான் போட்டு கொடுத்துருக்கிறாரு, திட்டத்தை போட்டு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற தகவல்லாம் சொல்கிறாங்க. ஒரு புறம் இப்படி ஒரு வெர்ஷன் வந்து சொல்கிறாங்க, இன்னொரு புறம் நீங்கள் வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற வரைக்குமே நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அவர் தான் திட்டம் திட்டினாரு, அவர் தான் கொலை பண்ணாருன்னு வைங்க. அவருக்கு உரிய தண்டனையை நீதிமன்றத்தில் வாங்கி கொடுப்பது தானே சரியான முறை. அவர் தான் கொலை பண்ணாருன்னு நீங்கள் சுட்டுருவீங்களான்னு கேட்குறாங்க. காவல்துறை சுற்ற முடியுமா? அதனால் நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தான். தண்டனை கொடுக்குற அதிகாரம் காவல்துறைக்கு கிடையாது. தண்டனை கொடுத்த அதிகாரம் வந்து நீதிமன்றத்தில் சாட்சியங்களில் நிரூபிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ கொடுக்கணும். எந்த ஒரு குற்றவாளியும் அந்த குற்றத்தை அவன் செஞ்சால் நான் சுட்டு கொண்டுட்டேன்னு சொல்கிறதுக்கு காவல்துறைக்கு உரிமை இல்லைல்ல. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவனே குற்றவாளியாக இருக்கட்டும், அதுக்கு நீங்கள் தண்டனை கொடுப்பதற்கு நீங்கள் யார் அப்படிங்கிற கேள்வி தானே வரும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு குற்றவாளியும் நீங்கள் தண்டிக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இல்லை. அவன் வந்து சரி தப்பிச்சு ஓடனான்னு வச்சுக்கோங்க, அவனை நீங்கள் சுட்டு கொலை பண்ண முடியாது. உங்களை தாக்கினால்தான் ஐபிசியில் செல்ஃப் டிஃபென்ஸுங்கிறதுல நீங்கள் அவனை வந்து தாக்க முடியும். உங்களை தாக்குனானா உங்களுக்கு காயம் ஏற்பட்டதா, இந்த கேள்வியெல்லாம் நீதிமன்றத்தில் வரும்ல. இப்போல்லாம் இந்த கஸ்டோடியல் டெத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருநாட்டு வந்து சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மேலே போடுறாங்க ஹைகோர்ட்டில். அப்படி இருக்கும்போது என்கவுண்டர்லாம் ஒரு ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை சொன்னால் தான் நீங்கள் தப்ப முடியும். ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ்னு சொல்லும்போது உங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கணும். அப்போ தப்பிச்ச ஓடனா நாங்கள் அவனை பிடிக்க போனோம், அவங்கள தாக்குனானா தான் நீங்கள் தாக்க முடியும். தப்பிச்ச ஒன்று சுட்டு கொண்டு வர முடியாது. அப்படி நீங்கள் சுட்டாலும் அதுக்கு விதிமுறைகள் இருக்குது. தப்பித்து ஓட ஒரு கைதியை எங்கே சுடணும், எப்படி சுடணுங்கிற விதிமுறைகள் தான் இருக்குது. அதைத்தான் பயன்படுத்தி நம்ம பண்ணணும். நீங்கள் சுட்டது ரைட்டு, எத்தனையோ ரவுடிகளை சுட்டுறீங்க. நானே சொல்கிறேன், கூலிப்பட இருக்கான், 5 லட்ச ரூபா கொடுத்தா ஒருத்தனை கொலை பண்ணிடுறான், அவன் சுடப்பட வேண்டியவன். ஆனால் அவனை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சுடணுங்கிறது இருக்குது. ஒரு மிகப்பெரிய குற்றம்
அவர் ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவர், அவரை கொண்டு இருக்கான். அவனை வந்துக்கிட்டு நீங்கள் வந்துக்கிட்டு அவன்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எடுக்கணும்ல. அவனை கொலை செய்ய சொன்னது யார்? இல்லை இவனா கொலை செஞ்சானா? ஆற்காடு சுரேஷை கொலை செய்ததற்காக பழி வாங்கினாங்கன்னு சொல்கிறதுக்கு வலுவான ஆதாரம் இல்லை. ஏன்னா ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கில் ஆம்ஸ்ட்ராங் மேலே எஃப்ஐஆரே இல்லை. ஆம்ஸ்ட்ராங்கை எதிர் தரப்புக்கு வாதாடினாரு அப்படின்னா கூட அவங்க அவருடைய கொலைக்கு பழி தீர்த்தோம்னு தானே சொல்கிறாங்க. அப்போ கொலை செய்தது ஆம்ஸ்ட்ராங்னு தானே சொல்கிறாங்க. அந்த வழக்கில் எஃப்ஐஆரே ஒரு பேரில் இல்லைல்ல. அதனால் அவர்கள் சொல்லக்கூடியதுக்கு காரணம் வலுவானதாக இல்லை. இல்லை இப்போது இவரை வந்து திட்டமிட்டு சதி பண்ணி என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அரசியல் கட்சியினுடைய கருத்தாக இருக்குது. நீங்களும் அதை வந்து அப்படி தான் சொல்ல வர்றீங்களா? இல்லை, பொதுவான கருத்து அப்படி தான் வரும். அப்படி ஒரு பார்வை தான் வரும். பொதுவான பார்வை அப்படி இல்லை. இப்போ ஒட்டுமொத்தமாக 11 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சில பேர் வந்து இப்போ திருவேங்கடம்லாம் வந்து தானாக சரணடைஞ்சார் அப்படின்னு ஒரு செய்தியுமே வந்து செய்தித்தாள்கள் மூலிமா நம்ம பார்க்குறோம். ஒன்று கைது செய்யப்பட்டிருக்கணும் அல்லது சரணடைஞ்சிருக்கணும். இது ரெண்டு மூலிமா வந்து இப்போ கிட்டத்தட்ட 11 பேர்கள் வந்து திருவேங்கடம் அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு செய்திகள் இருக்கும்போது இப்போ ஒருத்தர் தானே வந்து இப்போ என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காங்க. மீதி 10 பேர் இருக்காங்கல்ல. அந்த மூளையாக செயல்பட்டது யாருங்கிறது தான் முக்கியம். 6 பேரில் அதில் 6 பேரில் மீதி இவங்கெல்லாம் கூலிப்படையிலேருந்து சும்மா பணத்துக்காக வெட்ட வந்தவங்க குத்த வந்தவங்க இருப்பாங்க. இதுக்கு மூளையாக செயல்பட்டவனுக்கு தான் தெரியும் பின்புலத்தில் யார் இருக்காங்க. அந்த மூளையாக செயல்பட்டவன் திருவேங்கடமாக இருக்கலாம் இல்லை. அப்போ அவனை மட்டும் நம்ம குறிப்பிட்டு இது பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கு ஏதாச்சும் உள்நோக்கம் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தும் அப்படி தான் வரும். அதனால் ரெண்டாவது, போலீஸ் எப்போவுமே எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு அப்பாவிங்களை சுட்டுட்டாங்க, அப்பாவிங்களை கொண்டுட்டாங்கன்னா கோவப்படுவோம். இப்போ கோயம்புத்தூர் இதிலெல்லாம் இதுக்கு முன்னாடி சைலேந்திர பாபு இருந்தார். அவர் எங்கள் கமிஷனராக இருக்கும்போது 2 குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் பண்ணி டிரைவருங்க கொண்டாங்க. அவனை என்கவுண்டர் போட்டாங்க. ஏன்னா போலீஸுக்குன்னு ஒரு கோபம் வரும். இவனை விடக்கூடாது, ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான், அவர்களும் மனிதர்கள் தானே, இதயம் படைத்தவர்கள் தான். அவர்களுக்கு கோபம் வரும்போது இவனை போட்டு தள்ளணுங்கிற மாதிரியெல்லாம் நினச்சி என்கவுண்டர் நடக்கும். இந்த விஷயத்தில் அப்படி நினைக்க முடியாது. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் வந்து போலீஸுக்கு எதிரானவர். போலீஸுக்கு பல தொந்தரவுகள் அவரால் வந்தது. வக்கீல்களை வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்தது. அந்த ஏரியாவில் கேட்டிங்கன்னா போலீஸ்காரவங்க வெறுத்து போயிருந்தாங்க. அப்படிப்பட்டவங்க ஆம்ஸ்ட்ராங் அவன் கொண்டுட்டான், இவனை கொல்லணும்னு நினைக்கிறதுக்கு அவசியமே இல்லை. ரெண்டாவது, அந்த கைதி அவங்க கொண்டாங்கன்னா அவன் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருந்தவன், அவன்கிட்ட ஆயுதமும் இருக்காது, கூட்டிகிட்டு போன இடத்துல காமிச்சாங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதெல்லாம் வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு விஷயம். யார்கிட்ட நீங்கள் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அதனால் எப்போவுமே நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, என்கவுண்டருக்கு பின்னாடி போலீஸ் ஒரு சில காரணங்களை சொல்லுவாங்க. இப்போ வீரப்பன் என்கவுண்டர் நடந்தது. வீரப்பன் என்கவுண்டர் நடக்கும்போது என்ன சொன்னாங்க இப்போது காவல்துறை, இவன் வந்து வேனில் வந்துக்கிட்டு இருந்தான், அந்த வேனை நாங்கள் சுற்றி வளைச்சி சுட்டோம், அதில் அவன் இறந்துட்டான். இதுதானே போலீஸ் சொன்ன விஷயம் வீரப்பன் இதில். ஆனால் வீரப்பன் டெட் பாடி எடுக்கும்போது இடது கண் உள்ளே போயிருந்தது. இடது கண் உள்ளே போச்சுன்னா ஃபாரன்சிக் சயின்ஸில் பேலிஸ்டிக் தியரி படி நெத்தியில் துப்பாக்கி வச்சு சுட்டாதான் அந்த அழுத்தத்தில் கண் உள்ளே போகும். லாங் ரேஞ்சில் இருந்து நீங்கள் அடித்தீங்கன்னா பேலிஸ்டிக் தியரி படி சின்ன ஊண்டு பண்ணி தான் சாக முடியுமே ஒழிய ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் அந்த புல்லட்டுக்கு. அப்போ கண்ணெல்லாம் உள்ளே போகாது. அதில் போலீஸ் தியரி சொன்னதே வேறு. ஆனால் அதில் வந்து உண்மையானது வந்து இப்படித்தான் வந்தது. அதே மாதிரி தான் இதுலேயும் சொல்லுவேன். கூட்டிகிட்டு போனோம், அங்கே இருக்கிறது எடுத்துட்டாங்கங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அஜாக்கிரதையாக இருந்திருக்காங்கங்கிறது தான் முடியுது. ஒரு மிகப்பெரிய கொலையில் அவன்கிட்ட பல உண்மைகளை வரவழைக்கணுமே. இப்போ இதுவரை யாருக்கும் உண்மை தெரியலையே. ஆற்காடு சொல்லிச்சதுக்காக பழி வாங்கணுன்ட்டாங்க. ஆர்வத்துறை இதை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் தீவிரமாக விசாரிக்க வேணாமா? அதுக்கெல்லாம் இவர்கள் தானே சாட்சி. முக்கியமாக திருவேங்கடம் தானே இதுக்கு மூளையாக செயல்பட்டது. அவனுக்கு தானே தெரியும். அவனுக்கு பின்னாடி இப்போ கூலிப்படை அவன் கூட்டிகிட்டு போகும்போதே வாடா ஒரு இதை கொலை பண்ணணுன்னு கூட்டிகிட்டு போவான். ஆனால் எதற்காக கொலை பண்ணுறோன்னு கூட போகிறவனுக்கே தெரியாது. ஏன்னா அதுக்கு பணம் வாங்குறவன், முக்கியமான ஆட்களோட பேசுகிறவங்கெல்லாம் அவங்க தான் இருப்பாங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கொலை, அதை வந்து நீங்கள் உரிய முறையில் விசாரித்து என்ன ரகசியங்கள் இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு உரிய தண்டனையும் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் மேலே காவல்துறைக்கு நல்ல எண்ணமும் இல்லை, நல்ல ஒப்பீனியனும் இல்லை. அவங்க கொண்டுட்டாங்களேன்னு கவலைப்பட்டோ கோபப்பட்டோ அவங்க தாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்தவரை அவருக்கு வந்து தங்களுக்கு ஒரு தலைவலியான நபர்னு தான் அவங்க வச்சுருந்தாங்க. சிசிடிவி கேமரா வந்து காவல்துறையினால் வெளியிடப்படுது. அதுக்கும் இதுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கும் நீங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து நீங்கள் ஃபாரன்சிக் சயின்ஸ் இதுக்கு அனுப்பி ஃபாரன்சிக் அதில் இமேஜ் எல்லாம் இப்போ வந்து ஃபேஷியல் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர்னு காவல்துறையிலே வந்துச்சு.
ஃபேஸை, முகத்தை முகத்தின் ஒற்றுமையை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர்லாம் வந்துருச்சு. அதை காவல்துறையில் உபயோகிக்கிறாங்க. அதை வந்து அவங்க ஃபாரன்சிக் சயின்ஸில் அந்த டெக்னீஷியன் உங்களுக்கு அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்புனா அதை அவங்க இந்த ரேஞ்சில் வச்சு ஒன்றொன்றையும் க்ளோஸ் ரேஞ்சில் வச்சு ரெண்டையுமே 2 முகங்களும் ஒன்றான முகங்களாங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுடைய ஒப்பீனியனை வாங்கினா தான் அது செல்லுபடி ஆகும். நீதிமன்றத்தில் அப்போ தான் அது செல்லுபடி ஆகும். அதனால் அதெல்லாம் பார்க்கணும். இப்போ நீங்கள் இதில் வந்து நம்ம சுவாதி கொலையில் ராம்குமார் இருக்காருல்ல, ராம்குமாரை வந்து எப்படி ப்ரூவ் பண்ணாங்க? ராம்குமார் தான் அந்த கொலை பண்ணாருன்னு எப்படி ப்ரூவ் பண்ணாங்க? ராம்குமாரை கொலை பண்ணிவிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்து அந்த குறுக்கு வழியில் போகும்போது எதிர இருந்த கடையில் அவனுடைய இமேஜ் கேப்சர் ஆகிருந்தது. கொலை நடந்ததுக்கப்புறம் கொலை நடந்தது எத்தனை நிமிஷம், எத்தனை மணி, எத்தனை நிமிஷங்கிறத கணக்கு போட்டு அந்த கொலை நடந்த இடத்துலேருந்து நடந்து வந்து அந்த குறுக்கு வழியில் போகும்போது அதை கேமரா கேப்சர் பண்ணும்போது அந்த டிஸ்டன்ஸு, டைமிங்கு, அதுக்கப்புறம் இமேஜில் வந்து அது ப்ரூவ் ஆனது. இதெல்லாம் வச்சு தான் ராம்குமார்னு ப்ரூவ் பண்ணாங்க. பல பேர் பல இது பேசிக்கிட்டு இருப்பாங்க ராம்குமார் இல்லைன்னுலாம். அது விஞ்ஞானபூர்வமாக ப்ரூவ் பண்ணது. அந்த அந்த நீங்கள் சொல்லக்கூடிய சிசிடிவி கேமராவில் தான் அது ப்ரூவ் பண்ணப்பட்டது. அதே மாதிரி தான் இதுலேயும் சொல்கிறேன். வரவங்க முகமுடி போட்டு வரல, முகம் நல்லா தெரியுது. இதை வந்து நீங்கள் ஃபேஷியல் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் இப்போ இருக்குது. அதை வச்சு நீங்கள் பண்ணினீங்கன்னா இவர்கள் தான் வந்தவர்கள், சரண்டர் ஆனவங்களும் இவங்களும் உரையாளா அப்படிங்கிறத விஞ்ஞானபூர்வமாகவே ப்ரூவ் பண்ணிடலாம். ஆனால் கொலை செஞ்சவங்க இவங்களாங்கிறது 2ஆம் பட்ச கருத்து. இவர்களை தூண்டியது யாருங்கிறது தான் முதல் கருத்தாக நம்ம பார்க்கணும். இப்போ எதிர்கட்சிகள்லாம் என்ன வந்து சந்தேகத்தை எழுப்புறாங்கன்னா, உண்மை குற்றவாளி இவங்க கிடையாது, இவங்களுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அதுதான் முதல்ல ஆரம்பத்திலே திருமாவளவன் என்ன சொன்னார், சிபிஐ என்கொயரி போகணும்னாரு. ரஞ்சித் என்ன சொன்னார், டைரக்டர் சிபிஐ. அப்போ அவங்கெல்லாம் நெருக்கமானவர்கள். அவங்க சிபிஐ என்கொயரிக்கு போகணுன்னு கேட்குறாங்கன்னா எப்போ கேட்பாங்க தெரியுமா? ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இருந்தால் தான் சிபிஐ என்கொயரின்னு கேட்பாங்க. போலீஸ் யார் கையில் இருக்குது? ஆளுங்கட்சியில் இருக்குது. ஆளுங்கட்சிக்கு தொடர்புடைய ஒரு நபர் நம்ம போலீஸ் விசாரிக்கக்கூடாதும்பாங்க. இப்போ இதே இது ஆருத்ரா இது வச்சிருந்ததுன்னு வைங்க, சிபிஐன்னு கேட்க மாட்டாங்க, நம்ம போலீஸை போதும் பிடிச்சிடுவாங்க. ஆனால் அதே இது ஒரு ஆளுங்கட்சி சம்மந்தப்பட்ட ஒரு நபராக இருந்தால் நம்ம போலீஸ் ஆளுங்கட்சின்னு அழுத்தத்துக்கு பயந்து பண்ண மாட்டாங்கல்ல. சிபிஐ விசாரணை வேண்டும்னு திருமாவளவன் சொல்லும் போதே ரஞ்சித்தும் திமுகவின் ஆதரவாளர். அப்போவே எல்லோருக்கும் சந்தேகம் வந்தது, ஆளுங்கட்சியில் யாரோ இதில் தொடர்பில் இருக்காங்க. அதனால தான் திமுக கூட்டணியை சேர்ந்தவர்களே இது கேட்குறாங்க சிபிஐ என்கொயரி அப்படிங்கிற சந்தேகம் வந்தது. இப்போ இவங்களை கொண்டுட்டா இவனுக்கு தான் மூளையாக செயல்பட்டு அந்த சம்மந்தப்பட்ட நபர்களோடு இவன் பேசியிருந்தான் வைங்க, முக்கியமான சாட்சி போயிடுச்சு இல்லை. அப்போ அந்த மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக கூட இது நடந்திருக்கலாம்ங்கிற சந்தேகம் வருமா இல்லையா? அதனால தான் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் அந்த சந்தேகத்தை எழுப்புறாங்க. கொன்றதுக்கு பின்னாடி மிக முக்கிய அரசியல் பின்புலம் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறதுக்கு காரணமே இந்த சூழ்நிலை இதுதான், சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். அதான் இந்த சிசிடிவி கேமரா இப்போ வெளியிடப்பட்டிருக்கு இல்லையா காவல்துறையினால், இது எந்த அளவுக்கு இந்த கேஸுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும்? ஆமாம், இந்த கேஸுக்கு கொலை பண்ணுறதுக்கு அங்கேருந்து ஓடி வராங்க. அதுதான் மெயின் சாட்சி, விஞ்ஞானபூர்வமான சாட்சி. அதை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கேமரா, சிசிடிவி கேமரா அந்த ஏரியாவில் இருந்ததில் பதிவாயிருக்கு. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் அந்த கொலையே நடந்திருக்கு. ஓடி வர்றாங்க. சில பேர் ஐவிட்னஸும் இருக்காங்க. அதில் இவங்க ஐவிட்னஸோட இவங்க இது ஸ்டேட்மெண்ட்டு, சிசிடிவி கேமராவை எடுத்து சரண்டர் ஆனவங்களுடைய ஃபோட்டோவை எடுத்து ரெண்டையும் அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட்டை வாங்கி கொண்டு போனீங்கன்னா இது மிக இதில் இவர்களுக்கு தண்டனை கிடைத்துவிடும். ஆனால் இவர்களை ஏவியவர்களுக்கு தண்டனை கிடைக்காம போயிடும். இல்லை, இப்போ இவரை தாண்டி மற்றவங்களுக்கும் வந்து இந்த கொலையில் வந்து தொடர்பு இருக்குது அப்படிங்கும்போது உண்மை குற்றவாளியை கண்டே பிடிக்க முடியாது அப்படிங்கிற முன்முடிவுக்கு நம்ம வந்துட முடியுமா? இல்லை, நீங்கள் விசாரித்தது யார்? முதல் கட்ட விசாரணை பண்ணது யார்? காவல்துறை. முதல்ல இப்போ விசாரணை பண்ணிட்டு தான் ரிமாண்ட் பண்ணுறாங்க. ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கஸ்டடி எடுக்கிறாங்க. உங்களுக்கும் எனக்கும் தெரிந்ததை விட காவல்துறைக்கு அதிகம் தெரியும். இதில் யாருக்கு பின்புலம், யார் இவர்களுக்கு, யாருக்கு இதில் தெரியும், யார் கூலிப்படையாக வந்தது, யார் வந்து மிக ஒரு ஒரு பின்புலத்தோட ஒரு இதோட ஐடியா பண்ணி கொலை பண்ணணும் அப்படின்னு சில உந்துதல் மூலமாக வந்தவர்கள் எல்லாருமே இருக்க வாய்ப்பு இல்லை. ஒருத்தர் தான் இருப்பாங்க, இல்லை 2 பேர் இருப்பாங்க. அவர்களுக்குத்தான் அந்த இது தெரியும். எப்போவுமே இந்த இப்போ பணத்துக்கு கொலை பண்ணுறவங்க இருக்காங்களே, அவங்களில் மூளையாக செயல்படுறவன் பணம் வந்து அவங்ககிட்ட பார்ட்டிகிட்ட டைரெக்டாக வாங்குறவன் அத்தனை பேரும் போய் வாங்க மாட்டான். அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருப்பான், அவன் தான் இந்த தலைதை பண்ணுவான். ஸோ அந்த கூட்டத்துக்கு தலைவனாக கூட திருவேங்கடம் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. முக்கிய புள்ளிகளிடம் திருவேங்கடமே பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல, பேசி இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குல்ல. இந்த ஆங்கிள்லாம் நீங்கள் பார்க்கும்போது
இது என்கவுண்டர் நடந்தது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதான் இப்போது காவல்துறை வந்து இவங்க எல்லாத்தையுமே அவங்க கஸ்டடியில் வச்சுருக்காங்க. பாலு, அதாவது ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி பின்னை பாலு தான் வந்து இந்த கொலையிலும் இன்வால்வ் ஆகியிருக்கார் அப்படிங்கிறது அந்த சிசிடிவி மூலிமா நிரூபணம் ஆகுது. அவருடைய ஃபோன் கால் அல்லது மற்றவங்களுடைய ஃபோன் கால்லாம் வச்சு அந்த யார் வந்து உண்மையான குற்றவாளி அப்படிங்கிறத நெருங்கிட முடியாதா? அதுதான், ஃபோன் மூலமாக பேசியிருந்தா நெருங்கியிருக்கலாம். நேரடியாக பேசியிருந்தாங்கன்னா அப்போ இவருடைய சாட்சியம் முக்கியமாக இருக்கும்ல. நீங்கள் சொல்கிறபடி அதாவது இவர் வந்து போலீஸை தாக்கி போய் அதனால் சுட்டதுங்கிறது ஒரு 10% தான் நம்ப முடியும். 90% அந்த தியரியை நம்ப முடியாது. அதனால் ஏதோ ஒரு உள் நோக்கம் இருக்குது இவரை சுட்டதில் அப்படின்னு தான் எல்லாருக்கும் நினைக்க தோணும். காவல்துறை மேலே உடனே நம்ம பழி சுமத்திடக்கூடாதுன்னாலுமே அப்படித்தான் இருக்கும். அப்படியே இருந்தாலும் ஒருத்தனை தப்பிக்க உங்களை நான் கேட்குறேன், காவல்துறையை திருவேங்கடம் தாக்குனானான்னு கேட்குறேன். தாக்குனானா? இல்லை, அதுக்கான தகவலை இன்னும் அவங்க கொடுக்கல, காவல்துறை தரப்புலேருந்து கொடுக்கல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் துப்பாக்கி எடுத்து சுட முற்பட்டார், அப்போ வந்து அது அஃபென்ஸ். போலீஸ் பூரா திருநாட்டூரில் உள்ளே போயிருப்பாங்க. ஒருத்தர் இந்தியன் பீனல் கோடு என்ன சொல்லுதுன்னு நான் சொல்லி, ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸில் என்ன சொல்லுது, தாக்க முற்பட்டாருன்னா நீங்கள் சுட்டு கொண்டீங்கன்னா நீங்கள் வந்து கொலையாடின்னு தான் அர்த்தம். அதில் திருநாட்டு இதில் நம்ம ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸுக்கு தனியாக அது தனி செக்ஷன் இருக்குது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதில் சொல்லும்போது உங்களை என்ன தாக்குதல் பண்ணானோ அதுக்கு ஈக்குவலான தாக்குதலை தான் நீங்கள் திருப்பி கொடுக்க முடியும். இப்போ ஒரு செருப்பு கழட்டி அடிச்சிடலாம், இவங்க துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டாங்கன்னா அது அஃபென்ஸு. திருநாட்டு பழைய செக்ஷனில் திருநாட்டு போலீஸ் வந்து ஜெயிலுக்கு போகணும். அவன் என்ன தாக்குதல் உங்களுக்கு கொடுத்தான்? உங்களை கொலை பண்ணுற அளவுக்கான தாக்குதலே அவன் கொடுத்தானா? உங்களுக்கு புல்லட் இன்ஜுரி இருக்கா? இல்லை உங்களை அருவானால் வெட்டினதுக்கான காயம் இருக்கா? இதில் நாங்கள் நிரூபிக்கணும். நீங்கள் இல்லைன்னு நீங்கள் குற்றவாளியாக இல்லைங்க. இல்லை, அதான் அது பார்ப்போம் அது என்ன நடக்குதுன்னு சொல்லி. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த சிசிடிவி கேமரா யாரெல்லாம் தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிற நேம்ஸோட வந்து காவல்துறை வெளியிட்டிருக்காங்க. இப்போ அவங்களுடைய ஃபோன் காலெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். அந்த லிங்க்ஸை வச்சு இவங்க சொல்லக்கூடிய கட்சிகள் சொல்லக்கூடிய அந்த உண்மை குற்றவாளியை நெருங்கிட முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ நீங்களே என்ன சொல்லிட்டீங்க, கொலை செஞ்சவனோட ஃபோன் காலை எடுத்தா எவன் பேசுனாங்கிறத கண்டுபிடிச்சிடலான்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. கொலையை தூண்டுபவனுக்கு இது தெரியாதா? இவனோட வச்சோம்னா, இவனோட நம்ம ஃபோனில் பேசினா நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிடும், போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. கால் ஹிஸ்ட்ரியில் நம்ம கால் வந்ததுன்னா போலீஸ் நம்மளை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறத திட்டமிடுறவனுக்கு தெரியாதா? அதனால் இப்போ எல்லாருமே இந்த கொலை செய்கிறவனும் சரி, கொலையை தூண்டுறவனும் சரி, போலீஸ் எப்படி பிடிப்பாங்கங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் அவங்க அதில் அலர்ட்டாக தான் இருந்திருப்பாங்க. வெறும் ஃபோன் காலை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஃபோன் காலோட பேசாமையோ கூட இது நடந்திருக்கலாம். முக்கியமான ஒருத்தட்ட கூப்பிடுறாங்கன்னு வைங்க, தூண்டி விடுறவன், என்னப்பா இவ்வளோ பணம் தரேன், இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான். கொலையாளிகளுடன் எவனுமே ஃபோனில் பேசவே மாட்டான். ஏன்னா அந்தளவுக்கு இப்போ வந்து அவனும் விஞ்ஞானத்தை வந்து நவீனமாக தெரிஞ்சு வச்சுருக்கான். அதனால தான் சொல்கிறேன், இவனுக்கு பின்னால் யாராவது இருப்பதற்கு வாய்ப்புண்டுன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போது இதை வந்து காவல்துறையினால் இமீடியட்டாக கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு ஆளாக இருக்காரா? நிச்சயம் காவல்துறைக்கு இப்போ அவரை கொலை செய்யணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்த்தாங்க, நினச்சாங்கன்னா கொலை செய்யணும், யாரையோ காப்பாற்றுறதுக்காக தானே சுடணும். அப்போ பின்னாடி இருந்தவன் யாருங்கிறது காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. எல்லாரும் சிபிஐ விசாரணை கேட்குறது காரணம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. திருமாவளவனு சிபிஐ கேட்குறதுனா அவருக்கே சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்குல்ல. அந்த இறப்பு இதிலேயே பேசின உடனே அறிக்கை விட்டாங்க, சிபிஐ விசாரணை கொண்டு வந்துடணும், கொலையாளிகள் வேற ஆளு யாருன்னு. சிபிஐ விசாரணை கேட்டது மூலம் திருமாவளவன் போன்றவர்களே ஆளுங்கட்சிக்கு சம்மந்தப்பட்டவர்களுக்கு இதில் தொடர்பு இருக்குங்கிறத வெளிப்படையாக சொல்லியிருக்காங்கிறது தான் என்னுடைய இது. அப்போ நீங்கள் ரொம்ப இதாக இருந்திருக்கும். அதான் இந்த இப்போ தப்பிச்சு போகிறான்னா அது நேச்சுரலாக இருக்கும், இவர்களாக சுட்டால் அது ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இது ஆர்டிஃபிஷியலாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. நேரடியாக இருந்தால் காயங்கள் இருந்திருக்கும், துப்பாக்கியை காமிச்சிருப்பாங்க. துப்பாக்கியை காமிச்சாலும் அவங்களுக்கு சட்டம் நல்லா தெரியுமில்ல போலீஸுக்கு. நீங்கள் எல்லா என்கவுண்டர்லையும் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் என்கவுண்டர் நடந்தோடனே அந்த போலீஸ் ஆஃபீஸர் கட்டு போட்டிருப்பார், பார்த்துருக்கீங்களா நீங்களே? டிவி வீடியோ டிவியிலெல்லாம் வரும், கட்டு ஒன்றை போட்டிருப்பார், காவல்துறையை தாக்கினான்
அதனால் திருப்பி தாக்குனாங்க. இதில் அந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே இல்லை. இப்போ இந்த இடத்துல நம்ம காவல்துறை ஆஸ்பெக்ட்லேருந்து யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்தியா முழுவதும் இது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி கருதப்படுது. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் தப்பிச்சு போறார் அப்படிங்கும்போது, அப்போ ஒருவேளை திருவேங்கடம் தப்பிச்சு போயிருந்தார் அப்படின்னா, அப்போ எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? காவல்துறை அலட்சியமா இருந்து இவரை விட்டுட்டாங்க, ஏதோ ஒரு முக்கிய காரணம். அப்பயும் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏதோ கட்சிக்கு தொடர்பு இருக்கும் போல இருக்கு, இவங்க திட்டமிட்டு உண்மை குற்றவாளிகளை வந்து கண்டுபிடிப்பதற்கு பதிலாக இவங்க தப்பிச்சு விட்டு இவங்க வந்து வேற ஏதோ ஒரு சதி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு காரணமே வந்து ஒரு தியரியா நம்ம சொல்லியிருக்கோம். அதே காரணம் சுட்டதுக்கும் வந்துரும்ல. தப்பிச்சதுக்கு அது மாதிரி சொன்னாங்கன்னா சுட்டதுக்கும் அதே காரணம் இல்ல. ஒட்டுமொத்தமா இது காவல்துறையினுடைய டிபார்ட்மெண்ட்டையே வந்து தவறா சொல்ற மாதிரி ஆயிரும்ல, அவரை தப்பிக்க விட்டுருந்தோம்னா. காவல்துறைக்கு அதிக பொறுப்பு இருக்குல்ல. நீங்க தப்பிக்க விட்டீங்கன்னாலே அது உங்களுடைய இன்எஃபிஷியன்சின்னு தான் அர்த்தம். ஒரு கொலை குற்றவாளியை நீங்க கூட்டிட்டு போய் தப்பிக்க விட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு திறமை இல்லைன்னு தானே, பாதுகாப்பு நடவடிக்கைகளை நீங்கள் ஒழுங்காக எடுக்கலைன்னு தானே அர்த்தம். எல்லாத்துக்குமே நீங்கள் தான் பொறுப்பெடுக்கணும். இந்த உளவுத்துறை ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் வந்து கண்காணிக்கப்பட்டிருக்கணும் உளவுத்துறையினால். அதே மாதிரி இவரை யாரெல்லாம் பின்தொடர்றாங்கிறது கண்டிப்பாக உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒன்று அலட்சியமாக இருந்திருக்கும், இல்லை வந்து அவங்க வேலையை அவங்க சரியாக செய்யாமல் விட்டுட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இப்போ. நான் காவல்துறையில் இருக்கும்போது 2004 2005 உளவுத்துறை வந்து ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி ரிப்போர்ட்டு போட்டாங்க. என்ன போட்டாங்க தெரியுமா? இவர் வந்து பகுஜன் சமாஜ் கட்சின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு ஒன்றுமே படிக்காத சில பேருக்கெல்லாம் போலீஸ் சர்டிஃபிகேட்டு வெளி மாநிலங்கள்லேருந்து டிகிரி இதுக்கு +2க்கு வாங்கி அதை வந்து ஆந்திராவில் போய் இவர்களை எல்லாம் லாவல் காலேஜில் சேர்த்து விட்டு பரீட்சையே எழுதாமல் இவங்களை பாஸ் பண்ண வச்சு ஆயிரக்கணக்கான பேரை போலி வழக்கறிஞர்களை இவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இதை அப்படியே அனுமதித்தால் வருங்காலத்தில் பார் கவுன்சிலையே இவர் கைப்பற்றிடுவார். இந்த ஒரு ஆபத்து இருக்குன்னு உளவுத்துறையிலேருந்து ரிப்போர்ட் போட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு. அப்போ ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? இதை தலைமை நீதிபதிக்கு அனுப்புங்கன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டுன்னு சொல்லி மிக ரகசியமாக தலைமை நீதிபதிக்கு இந்த ரிப்போர்ட் அனுப்பி வைக்கப்பட்டது ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில். தலைமை நீதிபதி என்ன பண்ணார்? ஆல் இண்டியா பார் கவுன்சிலை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒன்றுமே படிக்காதவங்களெல்லாம் ப்ரைவேட் காலேஜில் டிகிரி கொடுத்து விட்டு அவர்கள் வழக்கறிஞர்களாக வந்துட்டாங்க, இந்த நிலைமை நீடித்தால் நீதித்துறையின் மாண்பே கெட்டு போகும்னு போட்டாங்க. அப்போ தான் என்ன பண்ணாங்க? பார் எக்ஸாமினேஷன்னு சொல்லி ஆல் இண்டியா பார் கவுன்சிலில் பாஸ் பண்ணி வந்தாலும் அவங்க ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் தான் வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னு சொல்லி இவங்களை போல ஆளுக்கு தான் போட்டாங்க. உளவுத்துறை 2005 அலர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ கட்ட பஞ்சாயத்து அரசியல்வாதிகள் மாதிரி இது பண்ணக்கூடியது. அதனால தான் நான் வேதனையோடு சொல்கிறேன், பட்டியலினத்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வாழ்க்கையில் முன்னேறணும். நீங்கள் பட்டியலினத்து மக்களுக்காக போராடுறவங்கன்னா நீங்கள் எப்படி போராடணும்? வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது, கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாது, ரியல் எஸ்டேட்டில் போயிட்டு இன்னொருத்தன் லேண்டுக்கு பேரை பேசி இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு பட்டியலினத்து மக்கள் பேரை வச்சுக்கிட்டு நல்லதுக்கு பண்ணுறேன்னு இப்படி விஷயங்கள்லாம் தலையிட்டீங்கன்னா என்னதான்? ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிக்கிறாங்க. சரி, ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிச்சாங்கல்ல. இந்த 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 வெள்ளம் வந்ததில் சென்னையில் எத்தனை பட்டியலினத்து மக்கள் கஷ்டப்பட்டாங்க. இந்த சம்பாதிச்சவங்கெல்லாம் அவங்க அந்த பட்டியலினத்து மக்களுக்கு அந்த துன்பத்தில் இருக்கும்போது ஏதாச்சும் உதவி செஞ்சு பணத்தை கையில் இருந்து கொடுத்துருக்காங்களா? எல்லா கட்சியுமே நான் சொல்கிறேன், பட்டியலினத்து மக்களுக்கு பேசக்கூடிய கட்சிகளுக்கு சொல்கிறேன். பா. ரஞ்சித் போன்றவர்கள் அவங்களுக்காக படம் எடுக்கிறாங்கல்ல. பா. ரஞ்சித்தெல்லாம் இது வெள்ளம் வரும்போது பட்டியலினத்து மக்களுக்கு தான் சம்பாதிச்ச பணத்திலேருந்து ஏதாச்சும் ஒரு பைசா கொடுத்துருக்காங்க. ஸோ இவர்களெல்லாம் பட்டியலினத்து மக்கள் மேலே உண்மையான பற்று வச்சுருக்கிறதா ஏற்றுக்கொள்ள முடியாது. பட்டியலினத்து மக்கள் பேரை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணி இவங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் எல்லா இதுலேயுமே நடக்குது. இது முதல்லே வந்து உளவுத்துறையும் எச்சரிச்சிட்டாங்க, எல்லாம் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் எடுத்த தடுப்பு நடவடிக்கை. இப்போ என்ன ஆச்சு? பார் கவுன்சிலவே தப்பு பண்ணுறாங்க. இந்த மாதிரி வெளி மாநிலத்திலிருந்து படித்து வரவங்களை என்ரோல் பண்ணலாமா? நீங்கள் அந்த பார் எக்ஸாம் பாஸ் பண்ணால் தானே ஒன்று என்ரோல் பண்ணணும்னு சொல்லணும். அவங்கள என்ன பண்ணுறாங்க? வெளி மாநிலத்திலேருந்து டூப்ளிகேட்டாக வர்றவனெல்லாம் என்ரோல் பண்ணி ஐடி கார்டை கொடுத்தாரு. அவன் எக்ஸாம் ஃபெயில் ஆனதுக்கப்புறமும் ஐடி கார்டை கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனாக போய் நான் வக்கீல்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் செய்தவர்கள் தான் இவர்கள். அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததுக்கு காரணமே அதான். இங்கே 2005 நடந்த விஷயத்த சொல்கிறீங்க. இப்போதைய உளவுத்துறை என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க இல்லையா? உளவுத்துறை நினச்சிருந்தா இது நடக்காமல் தடுத்திருக்க முடியுமா? இல்லை, எப்படியுமே கேங்ஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் கேங்ஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு எப்போவுமே திரட்டு இருந்துக்கிட்டு இருக்கும். ஒரு குரூப்லனா 100 குரூப்பில் திரட்டு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அவங்களே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களே போலீஸில், எங்களை கொலை முயற்சிக்கு இது நடக்குதுன்னு சொல்லி இப்போ பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால் தடுப்பு நடவடிக்கைகள்னு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவங்க கொடுக்க முடியாது.
இவங்க அவங்கள பார்த்தாலே பயப்படுறாங்க காவல்துறை. அங்கே உள்ள சூழ்நிலை என்னங்கிறீங்க? பார்த்தாலே பயப்படுறாங்க இவங்கள. வழக்கறிஞர்னு வேற ஒரு பட்டத்தை வச்சுக்கிறாங்க, குரூப்புகளை கையில் வச்சுக்கிறாங்க ஜாதி அடிப்படையில். போலீஸே பயப்படுறாங்களே அவங்க. போலீஸ் அவங்களுக்கு எங்கே போய் பாதுகாப்பு கொடுக்குறது? இன்னும் உண்மையை சொல்லப்போனால் இவங்ககிட்ட இருந்து போலீஸுக்கு பாதுகாப்பு தேவை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவங்க பேரெல்லாம் சொல்லி பாருங்கள், நடுங்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் காவல்துறையை நம்ம குற்றம் சொல்லிடுறோம். என்கவுண்டர் விஷயத்தில் தான் நம்ம குற்றம் சொல்ல முடியும். இந்த விஷயத்தில் காவல்துறை செயல்படாத நிலைமையில் தானே இருந்தாங்க. அவர் ஒரு அரசியல் கட்சி வச்சுக்கிறாங்க, ஏதாச்சும் ஒன்று சொன்னால் அவர் அங்கேருந்து திரும்ப அவளை உனக்கு ஃபோன் பண்ணி இல்லை, அந்த இடத்துல தான் இப்போ அருண்குமார் என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு புரியிற பாஷையில் நாங்கள் எல்லாமே பண்ணுவோம். கரெக்டு, அப்படி தான் பண்ணணும். அப்போ தான் ரவுடிசத்தை அடக்க முடியும். அது அருண் ஃபிட்டான ஆள். இதுக்கு ரவுடிகளை ஒழிக்கக்கூடிய ஒரு திறமை படைத்தவர் அருண், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த என்கவுண்டரை நம்ம ஞாபகப்படுத்த முடியும். கூலிப்படையெல்லாம் அடித்து இது பண்ணுங்க. அதுதான் விஜயகுமார் பண்ணார் 2001. கூலிப்படை என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? விஜயகுமார் ஐபிஎஸ் கமிஷனராக 2001 ஜெயலலிதா போடும்போது அவர் வந்த உடனே என்ன சொன்னார் தெரியுமா? இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டார், எல்லா போலீஸ் ஸ்டேஷன் உன் எல்லையில் ஒரே ஒரு ரவுடி தான் இருக்கணும், அந்த ரவுடி நீயாக தான் இருக்கணும்னு சொல்கிறார். இதுதான் தாரக மந்திரம் போலீஸுக்கு. நீ தாண்டா ரவுடின்னாரு இன்ஸ்பெக்டர், வேறு எவனும் ரவுடியாக இருக்கக்கூடாதுன்னு. அப்படித்தான் இப்போ அருண் சொல்கிறது தான் அதுதான் நல்லது. ரவுடிகளை ஒழிக்கணும். ஆனால் அதற்காக என்கவுண்டர் என்ன டைமில் நடந்திருக்கு, எந்த சூழ்நிலையில் நடந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஜுடிஷியல் கஸ்டடி இருக்கும்போது என்கவுண்டர் ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. நான் வெறும் காவல்துறை அதிகாரியாக இருந்தால் சொல்ல மாட்டேன். இல்லை சார், இது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறனால மேபி ரவுடிகள் இன்னும் பல்வேறு திட்டங்களை வச்சுருந்துருக்கலாம். இவரை என்கவுண்டரில் அவங்க நினச்ச மாதிரி போட்டதுனால, சுட்டு கொன்னதுனால அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும் தானே. அதற்கு தகுந்த நேரம் அல்ல இது. அந்த பயத்தை உருவாக்குவதற்கு இது தகுந்த நேரம் அல்ல, அதுக்கு தகுந்த தருணம் அல்ல. அந்த டைம் இதுக்காக இந்த இதில் போய் நீங்கள் பண்ணக்கூடாது. இந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவனை போய் நீங்கள் சுட்டிங்கன்னா பல கேள்வி கணைகள் வந்துடும்ல. யாரையோ காப்பாற்றுறதுக்கு இப்போ எல்லாம் கேட்குறாங்கல்ல, எல்லா அரசியல் தலைவரும் கேட்குறாங்கல்ல, முன்னாள் முதலமைச்சரே கேட்குறாருல்ல. காரணம் என்ன? அவரும் காவல்துறை வச்சு டீல் பண்ணவர் தானே. யாரையோ காப்பாற்றுவதற்காக கொடுத்தாங்கன்னு தானே உங்கள் மேலே பழி வரும். நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். இதில் ஒருவேளை நீங்கள் சொன்னபடி நோக்கமே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்த தருணம் ஒரு நோக்கம் இருக்கிறதுங்கிறத பேச வச்சிருச்சுன்னா அது காவல்துறைக்கு மிகப்பெரிய அவப்பெயரா இல்லையா? அதை நீங்கள் உருவாக்கி இருக்கக்கூடாது. அதில் நீங்கள் கவனம் செலுத்தலைன்னு தான் நம்ம இந்த குற்றச்சாட்டை உங்கள் மேலே சுமத்தணும். ஓகே, இப்போ அருண்குமார் ஒரு நல்ல காவல்துறை அதிகாரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவர் கண்டிப்பாக இந்த விவகாரத்தை ரொம்ப உன்னிப்பாக பார்த்துட்டு வர்றாரு. அவர் குற்றவாளியை நெருங்கிடுவார்னு நினைக்கிறீங்களா? உண்மை குற்றவாளி, அதாவது இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய உண்மை குற்றவாளி நீங்கள் காவல்துறை ஆல்ரெடி இருந்திருக்கு. அவர்களுடைய கைகள் எப்போவுமே கட்டப்பட்டிருக்கும். ஆளுங்கட்சியை பொறுத்தவரை ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டுட்டா உயர் அதிகாரிகள் சுதந்திரமாக செயல்பட முடியாது. அப்போ ஆளுங்கட்சியின் அழுத்தம் இருக்கும். அதனால் ஆளுங்கட்சியின் அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம சொல்ல முடியும். நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, அவர்களை நீங்கள் செயல்பட விடணும்ல. இப்போ கவர்னர் ஆட்சி கொண்டு வந்துடுறாங்கன்னு வைங்க, இதே அருணை தூக்கி நீங்கள் போடுங்க கமிஷனராக, அப்போ பாருங்கள், அப்போ அவங்களுடைய செயல்பாடை பாருங்கள். இப்போ இந்த மாதிரி அரசியல்வாதிகள் இருக்கும்போது எவ்வளோ பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் அவர்கள் திறமையாக செயல்பட முடியாது. அதுதான் நம்ம நாட்டினுடைய ஒரு தலையெழுத்து. அதுதான். ஓகே, இப்போ சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்கிறாங்க. இப்போது தமிழக காவல்துறையோ அல்லது சிபிசிஐடியோ இவங்களை கண்டுபிடிக்க முடியாது, அதாவது உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அவர்களால் கண்டுபிடிக்க முடியும். சிபிசிஐடி திறமை படைத்த ஒரு விங்கு, நம்மவங்களும் அனுபவம் உள்ளவங்க காவல்துறை. ஆனால் ஒருவேளை இந்த குற்றச்சாட்டின் இந்த கொலையின் பின்னணியில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இருந்தால் அவர்களுடைய திறமை மழுங்கி செயல்பட விடமாட்டாங்கங்கிறது தான் என்னுடையது. அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன், திருமாவளவன் ஃபஸ்ட்டு சிபிஐ என்கொயரி வரணும்னு கேட்ட உடனே நான் நினைத்தேன் இதில் ஆளுங்கட்சியில் பின்புலம் இருக்கிறது. திருமாவளவன் ஆம்ஸ்ட்ராங்குக்கு நெருங்கியவர், அதே சமயத்தில் ஆளுங்கட்சிக்கும் நெருங்கியவர். ஆளுங்கட்சிக்கு நெருங்கியவரே சிபிஐ வேணும்னு கேட்குறாருன்னா அப்போ அது ஆளுங்கட்சியின் தொடர்பு இருக்குங்கிறது அன்னைக்கே புரிஞ்சாச்சு. அவங்க குடும்பத்தில் அவருக்கு நெருக்கமானவர்கள், ஆம்ஸ்ட்ராங்குக்கு நெருக்கமானவர்களும் திருமாவளவன்கிட்ட சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்கல்ல. இதுதான், அதனால தான் அவர் சிபிஐன்னு கேட்குறாரு. அதனால சொல்கிறேன், அவருக்கு வேண்டியவர்களை, ஆளுங்கட்சிக்கு வேண்டியவர்களை சொல்வதா இதில் ஏதோ பின்புலம் இருக்கிறது, ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களின் பின்புலம் இருக்கிறது. அதனால தான் இதை சிபிஐக்கு அனுப்பணும்.
உங்களுக்கு மடியில் கனம் இல்லைன்னா நீங்கள் ஏன் பயப்படணும்? இல்லை ஏதோ மூடி மறைக்கிறாங்க இந்த விஷயத்தில் ஆமா. அப்படிங்கிறாங்க. இதான் எடப்பாடி இருந்தார்ல, எடப்பாடி வந்து இதெல்லாம் சாத்தான்குளம் இதெல்லாம் வந்ததில்ல. இவங்க தான் சிபிஐக்கு அனுப்பணும், சிபிஐக்கு அனுப்பணும். அவங்களே அனுப்புனாங்களா இல்லையா? சில வழக்குகளில் எடப்பாடி இருக்கும்போது அவங்களே சிபிஐக்கு அனுப்புகிறாங்க. அப்போ இதில் உண்மை இதில் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. உங்கள் ஆளுங்க சாத்தாங்குள விவகாரத்தில் நீதிமன்றம் சொல்லிச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க இல்லை, ஒரு இதில் வந்து எடப்பாடி அரசாங்கமே கொடுத்தாங்க, யாருமே கேட்காம எடப்பாடி அரசாங்கமே கொடுத்தாங்க. அது சாத்தான்குளமா இல்லை உங்களுக்கு பொள்ளாச்சியில் வந்து அந்த பாலியல் இது இருக்குல்ல, இது ரெண்டில் ஒன்றை வந்து அரசாங்கமே கொடுத்தாங்க. அது மாதிரி நீங்கள் கொடுங்கங்கிறேன். எங்கள் கட்சிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் போலீஸே விசாரிக்கும். இல்லை உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, கொண்டு போங்க சிபிஐக்கு, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்னு அறிக்கை விட சொல்லுங்களேன். முதலமைச்சர் அறிக்கை விட சொல்லுங்கள், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைங்க, எங்களுக்கு இதில் சம்மந்தம் இல்லை, எதிர்கட்சிகள் நீங்கள் இப்படி நினைக்கிறதுனா நாங்கள் அங்கே அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. அதனால் ஆனால் ஒன்று சொல்கிறேன், சிபிஐ ஒன்று நம்ம காவல்துறை விட திறமை படைத்தவர்கள் அல்ல. அதில் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். குற்ற வழக்குகளை விசாரிப்பதில் காவல்துறை தான் திறமை படைத்தவர்கள். காரணம், அவர்களுக்கு நிறைய அனுபவம் உண்டு. சிபிஐக்கு வந்து குற்ற வழக்குகளில் போதிய அனுபவம் இல்லை. அவங்க விசாரித்தா இன்னும் சொதப்பிடுவாங்க. என்ன ஆளுங்கட்சியின் அழுத்தத்துக்கு அவங்க அடிபணிய மாட்டாங்க. அதுக்காக தான் நம்ம சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறதுக்கு காரணமே. ஓகே, இறுதியாக நான் கேட்க வரும்போது இப்போ அடுத்த கட்டமாக இது எப்படி நகரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 10-15 நாளில் ஒரு எக்ஸாக்ட் ஒரு ஃபிகர் ஒன்று கிடச்சிரும் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட இப்போ இவர் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காரு. அடுத்த ஒரு 10-15 நாளில் என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று கிடைக்கும் நினைக்கிறேன்? ஆளுங்கட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னா ஸ்ட்ரக்சர் வரும், ஆளுங்கட்சிக்கு பின்புலம் இருந்தால் ஸ்ட்ரக்சர் வராது. இன்னைக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவி வந்து கவர்னரை போய் பார்க்குறாங்க, சிபிஐக்கு அனுப்பணும்னு கேட்குறாங்க. சிபிஐக்கு அனுப்புறதுக்கு கவர்னருக்கே அதிகாரம் இல்லை, நீதிமன்றம் தான் அதை முடிவு பண்ணணும். ஏன்னா அவங்க இது கன்சென்ட் கொடுக்கணும். அதாவது சிபிஐயிலேருந்து சிபிஐ விசாரணைக்கு அனுப்பணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஒத்துக்கணும். அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்றத்துக்கு போட்டு இதை சிபிஐக்கு அனுப்பணும், ஆளுங்கட்சியோட பின்புலம் இதில் இருக்கிறதா நாங்கள் சந்தேகப்படுறோம், அதனால் காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை விசாரித்தால் நேர்மையான ஒரு விசாரணை நடக்காது அப்படிங்கிறத நீதிமன்றத்துக்கு போட்டு சிபிஐக்கு அனுப்பினா தான் ஆளுங்கட்சியின் சம்பந்தம் ஒருவேளை இருக்குமானால் அப்போ உண்மை வெளியில் வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். Hola! Vacation to Malaysia starts from rupees 24,999 only. GT Holidays.